அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல். கொஞ்சம் உங்களோட டீம் மெம்பர்ஸை குயிக்காக மீட்டினுக்கு ஜாயின் ஆக சொல்லுங்க. நம்ம ஒரு 2 மினிட்ஸில் மாதிரி மீட்டினை ஸ்டார்ட் பண்ணி முக்கியமான செஷன் கொஞ்சம் குயிக்காக ஜாயின் ஆக சொல்லுங்க. ஓகே, நாங்கள் வந்துட்டு செஷனை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களை எல்லாரையுமே இந்த செஷனுக்கு வெல்கம் பண்ணிக்கொள்ளியேன். வெல்கம் டு ஆல். ஓகேவா? இப்போ வளமையாக வந்துட்டு நான் ரெக்ரூட்மெண்ட் ஐடியாஸ் சொன்னால் வாட்ஸ்அப்பில் நேம் லிஸ்ட் இது மாதிரியான விஷயங்கள் தான் ஒவ்வொரு ஒரு லீடரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிக்டாக்ல வாட்ஸ்அப்பை தாண்டி டிக்டாக்ல எப்படி நாங்கள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியது, எப்படி வீடியோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணியது, அந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னுக்கு இப்போ நான் வந்துட்டு இப்போ எத்தனை பேர் 73 மெம்பர்ஸ் மாதிரி ஜாயின் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆயிடுச்சு. சில பேர் இன்னுமே வாட்ஸ்அப்ல மட்டும்தான், ஒரு சில பேர் எபெக்ஸ்ல டிக்டாக்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஸ்டார்ட் ஆன சிஸ்டர் அப்படின்னு சொல்லியவங்க இருந்தால் எஸ் போடுங்க. அதாவது எபெக்ஸோட பிஸ்னஸ்க்கு வந்த பிறகு தான் வாட்ஸ்அப்பை தாண்டி டிக்டாக்குள்ள நானே அக்கௌண்ட் வந்து திறந்தேன். அதுக்கு முன்னுக்கு எனக்கு டிக்டாக்ல அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லியாட்கள் எஸ் செக் பாக்ஸில் போடுங்க. எத்தனை பேர் நியூவாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருச்சுன்னு பார்க்கும். ஓகே,
நிறைய பேர் வந்துட்டு எபெக்ஸோரா பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கு பிறகு வந்துட்டு டிக்டாக் ஓப்பன் பண்ணிருச்சுல. ஸோ ஓப்பன் பண்ணி இல்லாதவங்க யூடியூப்ல போயிட்டு ஹவு டு கிரியேட் அக்கௌண்ட் இன் டிக்டாக் அந்த மாதிரி அடிச்சு சர்ச் பண்ண வார ஓகேவா. ஸோ அக்கௌண்ட் எப்படி என்ன ஓப்பன் பண்ணியிருந்தெல்லாம் மீட்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டம். மீட்டிங்லையோ இல்லாட்டி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியோ அது சொல்லி தரது வந்துட்டு கஷ்டம். அது நார்மலாக யூடியூப்லேயே வந்துருச்சும். ஸோ அதை பார்த்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பிறகு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு நாங்கள் எப்படி அதை ரன் பண்ணியே என்ன மாதிரியான ஃபோட்டோஸ் போடிய எந்த அதை எப்படின்னு போடியன்று தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னுக்கு நான் என்ன அறிமுகப்படுத்திக் கொள்ளியேன். என் நேம் வந்து ஓகே, என் நேம் வந்துட்டு முஷஃபிரா ஹாரூன். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே இந்த எபெக்ஸோரா பிஸ்னஸில் ஒர்க் பண்ணிட்டு வரேன். ஒரு லீடர், மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர், என் பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் டிரெக்டர் இந்த டைட்டிலில் இருந்துச்சு ஒரு லீடர் தான் ஓகேவா. ஓகே, நாங்கள் செஷனுக்குள்ளே போவோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு டிக்டாக்ல எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ணிய இதுகள் அந்த டிக்டாக் டூல்ஸுகளை வச்சு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் இருந்துச்சு டூல்ஸுகளை நாங்கள் எப்படியே யூஸ் பண்ணியது அப்படின்றத தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஓகேவா. ஓகே, இப்போ நாங்கள் டிக்டாக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நாங்கள் டிக்டாக்குள்ளே டச் பண்ண உடனே இந்த மாதிரி ஒன்று வரும் ஏன்னா. ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிருச்சு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் டிக்டாக்குள்ளே போனோடனே இந்த மாதிரி ஒன்று தானே வரும். ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு இமேஜ் உண்டு, வீடியோவோ ஃபோட்டோவோ முன்னுக்கு வந்து நிச்சுமேனா. ஸோ இந்த ஃபோட்டோவில் பாருங்க, இதில் வந்துட்டு இந்த சைட்டில் வந்துருச்சு ப்ளஸ் மார்க் ஒன்று போட்டு காட்டிச்சு. அந்த நெசிக்கு நாள் வந்து நாங்கள் அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணின்னு அர்த்தம் ஓகேவா. அடுத்தது கீழே ஹார்ட் மார்க் கொண்டு போட்டு காட்டிச்சு, அதை தான் லைக் பண்ணிடு. ஸோ அதை கிளிக் பண்ணி அது வந்துட்டு பிங்க் கலர்ல மாறினால் நாங்கள் அந்த வீடியோவை லைக் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். 2வது இருச்சி வந்து நாங்கள் அந்த கமெண்ட் பண்ணிய செக்ஷன். 3வது இருச்சி இது வந்துட்டு நாங்கள் ஒரு வீடியோ பார்த்து கொண்டு போகக்குள்ள அந்த வீடியோ எங்களுக்கு தேவையானதாக இருந்து நாங்கள் பொருள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ, அப்படி இல்லாட்டி அந்த வீடியோவில் இருச்சிய அந்த மியூசிக் மோட்டிவேஷன் சாங் வரும், அப்படி இல்லாட்டி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குகளை நாங்கள் பிறகு எடுக்கணும், இல்லாட்டி நாங்கள் பிறகு அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோஸில் அதை எட் பண்ணணுமா இருந்தால் நாங்கள் இதை சேவ் பண்ணிக்கொள்ளலாம். இதை சேவ் பண்ணால் எங்களோட டிக்டாக் அக்கௌண்ட்டில் கேலரிக்கு சேவ் ஆகியில்லை, அந்த அக்கௌண்ட்டில் சேவ் ஆகி இருச்சோம். நாங்கள் வந்துட்டு தேவையான டைம் அந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருச்சு ஓகேவா. இந்த ஐக்கு அடுத்தது இருச்சது ஷேர் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணால் எங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ண காட்டிய, டவுன்லோட் பண்ண காட்டிய, எந்த ஆப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணோன்னு வேண்டிய ஆப்ஷன் காட்டிய ஓகேவா. அடுத்து கீழே பாருங்க, ப்ரொஃபைல் இருந்துச்சு, இன்பாக்ஸ், அடுத்து ப்ளஸ் மார்க் கொண்டு போட்டு காட்டிய, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஹோம். சரியா, நீங்கள் டிக்டாக் உள்ளே போனால் ஃபஸ்ட்டுக்கே அந்த ஹோமில் தான் போயிட்டு நிச்சயது ஓகேயா. இது கிளியரா? கிளியரா இருச்சுன்னு நினைச்சிய கொஞ்சம் செக் பாக்ஸில் போடுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு இப்படி இதன் தீர்ச்சுன்னா அந்த இன்பாக்ஸ் இருச்சு தானே, அதை கிளிக் பண்ணால் எங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த இன்பாக்ஸில் தாரம் இருச்சுன்னு கேட்டால் நீங்கள் ஃபாலோ பண்ணிய மெம்பர்ஸ் உங்களையும் ஃபாலோ பண்ணி 2 பேரும் ஃபாலோ பண்ணணும் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் என்ன டிக்டாக் அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு என்ன ஃபாலோ பண்ணி, ஸோ நான் உங்களை ரிட்டன் ஃபாலோ பண்ணேன், அது ஃப்ரெண்ட்ஸ் இந்திய ஒரு இதுக்குள்ளே வர. ஸோ அப்படி 2 பேரும் ஃபாலோ பண்ணி அவங்களோட இது நேம் போட்டு அந்த செக் பாக்ஸ் தான் இதில் ஹாட்டி. ஸோ எங்களுக்கு இதில் செட் பண்ணி ஆப்ஷனும் இருந்துச்சு. ஆனால் நம்பர்ஸ் போடல, இப்படி தான் வரும் ஓகேயா. எங்கள் டிக்டாக் அக்கௌண்ட்டில் போயிட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இதண்டினது ஓகே. அடுத்தது வந்துட்டு ப்ரொஃபைல். இப்போ ப்ரொஃபைல்னு சைட்டில் அதை கிளிக் பண்ணால் இப்படி ஒன்று தான் வரும். இது ஏன் அக்கௌண்ட் நான் இப்படி தான் போட்டுருச்சு. இந்திய நேம் எபெக்ஸோரா வித் முஷாண்டு போட்டுருச்சு. நேமுக்கு யூசர் நேமுக்கு வந்துட்டு
முஷஃபிரா ஹாரூன் அடிச்சிருச்சு. ஓகே, அடுத்தது வந்துட்டு ஃபாலோவிங்னு சொல்லியது நான் ஃபாலோ பண்ணிய ஆட்கள். நான் தார ஃபாலோ பண்ணியோ அவங்கள்ட்ட தான் ஃபாலோவிங்னு நான் 607 மெம்பர்ஸை ஃபாலோ பண்ணியது. இது எந்த பர்சனல் அக்கௌண்ட் தான். இப்போதான் எஃபெக்ட்ஸோராக்காக நான் யூஸ் பண்ணதுக்கு சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஓகே, அடுத்தது ஃபாலோவர்ஸ்ன்னு காட்டியது வந்துட்டு எங்களை ஃபாலோ பண்ணி மெம்பர்ஸ், எத்தனை மெம்பர்ஸ் எங்களை ஃபாலோ பண்ணியோ அவங்களோட எண்ணிக்கையை அங்கே காட்டும். அடுத்தது லைக்ஸ்ன்னு காட்டியது வந்துட்டு இப்போ பொதுவாக டிக்டாக் யூஸ் பண்ணி ஆட்கள் அந்த ஃபாலோவர்ஸையும் லைக்ஸையும் தான் கூட்டிக்குள்ளே பாக்கியது. ஓகேவா, நான் இதை விளக்கமாக போகிற அந்த லைக்ஸ் ஒரு டாபிக் வர அதில் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ நாங்கள் அப்லோட் பண்ணி வீடியோக்களில் தாரு லைக் பண்ணியும் அந்த லைக் இப்போ ஒரு வீடியோட லைக் இல்லை, நாங்கள் எவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ணிச்சோ அதில் ஃபுல் வீடியோட டோட்டல் லைக்ஸ் கவுண்ட்ஸும் தான் அங்கே லைக்ஸ்ன்னு காட்டியது. ஓகேவா, 13,000 சொச்சம் லைக்ஸ் காட்டிய. அடுத்தது நான் வந்துட்டு முன்னுக்கே போட்டி சேர்ந்தேன், யூ கேன் கெட் நேச்சுரல் ப்ராடக்ட் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போட்டு மிஸ் முஷஃபிரான்னு போட்டு என்ற அடுத்த நம்பர் நான் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நம்பரை கொடுத்துருச்சு. ஸோ பொதுவாக வந்துட்டு டிக்டாக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி மெம்பர்ஸ் ஒரு நீங்கள் பிஸ்னஸ் ஒன்று செய்யறதுக்கு ஒரு சோஷியல் அக்கௌண்ட் ஒன்று யூஸ் பண்ணி இருந்தால் நீங்கள் அங்கே கட்டாயமாக உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருச்சோணும் இல்லைங்கண்ணா. கொடுத்தா தான் நாங்கள் ஒரு மெம்பர்ஸ் உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தாலோ அப்படி இல்லாட்டி ஒருத்தவங்க ஒரு ஆர்டர் பண்ண போனால ஒரு நம்பிக்கை வர. இப்போ நாங்களாக இருந்தாலும் தானே ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்து ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு திங்ஸை வந்துட்டு வேங்கத்துக்கு நாங்கள் பாக்கியேன் ஃபோன் நம்பர் போட்டிச்சா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் போட்டிச்சான்னு பாக்கியேன். ஏன்னு சொன்னால் இப்போ ஃபோன் நம்பரே போடாத ஆட்கள் சல்லி எடுத்துட்டு எங்களை சீட் பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு பயம் கொண்டு வாரேன். ஸோ கரெக்டாக நாங்கள் ஃபோன் நம்பர் போடணும். சில பேர் என்கிட்ட செய்யணும்னு சொன்னால் ஃபோன் நம்பர் போடியலை. ஃபோன் நம்பர் போட்டால் தாரு கால் பண்ணுமோ தேவையில்லாத மெசேஜ் வருமோன்னு பயந்து அங்கே ஃபோன் நம்பரை போடியலை. நீங்கள் ஃபோன் நம்பர் போடாததால உங்களுக்கு வர கஸ்டமர் உங்களை கண்டெக்ட் பண்ணிடல. உங்களோட ஐடியில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை பார்த்தோ ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக்கை பார்த்து அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு தேவையானதா இருந்தாலும் உங்கள்கிட்ட வேங்கியல்ல. இன்னொரு கஸ்டமர் அவங்களோட ஃபோன் நம்பர் போட்டீங்கன்னா அவங்கள கண்டெக்ட் பண்ணி தான் வேங்கிய. அங்கே நீங்கள் உங்களை வந்துட்டு ஓகே நான் வந்து சீட் பண்ணக்கூடிய பர்சன் இல்லை, என்கிட்ட தேவையான டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையை நீங்கள் குடிக்கல இல்லைங்கண்ணா. அதனால வந்துட்டு நீங்கள் கட்டாயம் உங்களோட ஃபோன் நம்பரே போடணும், என்னோட நேமையும் போடணும். கட்டாயமாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியவங்களா இருந்தாலும் ஓப்பன் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் அதில் 2 நேம் கொடுக்கணுமே. ஒரு நேமுக்கு இந்த மாதிரி உங்களோட நேமு எபெக்ஸோரா வித் உங்களோட நேமு போடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எபெக்ஸோரா வித் மிஸ்ட்ரா, எபெக்ஸோரா வித் சஃபா, இந்த மாதிரி உங்களோட நேமை போட்டுட்டு கீழே உங்களோட ஃபுல் நேமை போட்டு க்ரியேட் பண்ணிடலாம் இல்லைங்கண்ணா. என்ன அடுத்தது வந்துட்டு நாங்கள் எப்படி ஒரு போஸ்ட்டை போடின்னு பார்ப்போம். இப்போ இன்பாக்ஸ் இருச்சு, இந்த இன்பாக்ஸு கிட்டால ப்ளஸ் மார்க் கொண்டு காட்டி அதை கிளிக் பண்ணி கேமராவில் போயிட்டு நிச்சிய நான் இந்த ஷோவில் வச்சு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி இப்படி வந்தால் இதில் டெக்ஸ்ட் அடுத்த ஃபோட்டோ அதுக்கு அடுத்து அந்த 15 செகண்ட் 60 செகண்ட் அடுத்தது 10 நிமிஷம் வந்து போட்டு காட்டி. இப்போ நாங்கள் ஒரு போஸ்ட் போடணுமா இருந்தால் அந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ண உடனே நீங்களே சைட்டில் ஃபோட்டோ ஒன்று காட்டிய. வெயிட், சாரி. இப்போ நான் வந்துட்டு மார்க் பண்ணி காட்டியே பாருங்க, இது இருந்துச்சு இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்துட்டு அந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ண அங்கே வந்துட்டு உங்களோட என்னென்ன ஃபோட்டோ ஃபஸ்ட்டுக்கு இருச்சோ அந்த மாதிரி ஆப்ஷன் வர நீங்கள் அதை கிளிக் பண்ண பிறகு இப்படி வரும். இப்படி வர இது வந்துட்டு ஏண்டா கேலரியில் முன்னுக்கு வச்ச ஃபோட்டோஸ் தான் இதில் வந்துருச்சு. உங்களோட கேலரியில் என்னென்ன ஃபோட்டோ வீடியோ முன்னுக்கு இருச்சோ அதுதான் முன்னுக்கு வர்றது.
இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு ஓலண்ட் இருந்துச்சு, அதுல வந்துட்டு வீடியோ போட்டோ எல்லாமே முன்னு காட்டிய. செகண்ட்ல வந்துட்டு வீடியோஸ் இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணா நீ உங்களோட கேலரியில சேவ் ஆயிடுச்சு வீடியோஸ். ஃபீட்பேக்ஸ் எதுனா என்னென்ன வீடியோ சேவ் ஆகிருச்சோ அது எல்லாமே வீடியோ இண்டியா ஆப்ஷன்ல காட்டிய. அண்ட் அதே டைம் அங்கே ஃபோட்டோஸ் இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணா உங்களோட ஃபோன்ல இருந்துச்சு உங்களோட கேலரியில சேவ் ஆகிருச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டும். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணியேன். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு கொஞ்சம் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி காட்டிச்சு. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கீழே இருச்சு ஆட்டோ கட், அடுத்தது நெக்ஸ்ட் இருந்துச்சு. நீங்க ஆட்டோ கட்க்கு கொடுத்தால் நீங்க செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ் இருச்சு, அந்த ஃபோட்டோ எல்லாம் வந்துட்டு ஆட்டோவா அது வீடியோ மாதிரி எடிட் பண்ணி தாரு. வீடியோண்டா இப்போ நீங்க இந்த டிக்டாக் அக்கௌண்ட்குள்ள போயிட்டு பார்க்கல, நார்மலா நாங்க இன்கம் ஏர்ன் பண்ணவங்க இப்ப போடியல் இப்ப வந்துட்டு இன்கம் காட்டி யாரையும் ரெக்ரூட்மெண்ட் செய்ய வேணாண்டு சேர்மன் சொல்லிருச்சு. பட் இதுக்கு முன்னுக்கு வீக்லி ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் ஏர்னஸ்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து அது ஒரு வீடியோவாண்டா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஆட்டோ கட் கொடுத்தாலும் அது வீடியோ எடிட் பண்ணி எங்களுக்கு தரேன். அதை நாங்கள் ஃபோட்டோவாகவே அப்லோட் பண்ணணுமா இருந்தால் நெக்ஸ்ட் ஆட்டிய அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வர நாங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ எல்லாம் போட்டு வரேன். இதில் பாருங்க கீழே கொஞ்சம் டூல்ஸ் காட்டிய டெக்ஸ்ட் காட்டிய. டெக்ஸ்ட்டில் வந்துட்டு நாங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணினாலும் இந்த மாதிரி தான் மாறுது. ஓகேவா, இப்போ சில பேர் டிக்டாக் அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணி வீடியோவில் அவங்களோட ஃபோன் நம்பர் அவங்களோட நேம் எல்லாம் போட்டுருச்சு. ஸோ அவங்க எப்படியும் டெக்ஸ்ட் பண்ணி சொன்னால் இங்கே டெக்ஸ்ட் இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஃபோன் நம்பர் அவங்களோட நேம் எல்லாம் டைப் பண்ணி அதே நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தா உங்களோட ஃபேஸ் விளங்கினா அந்த ஸ்டிக்கர் இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணி ஸ்டிக்கர் வச்சு எங்களால் இதனிக்குள்ள மேலும் அந்த ஹைட் பண்ணிக்குள்ள மேலும். அடுத்தது ஃபில்டர் வச்சு அதை கலர் சேஞ்ச் பண்ணக்கூடியது. அடுத்து க்ரொப் பண்ணிருச்சு, சில டைம் நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஃபீட்பேக்ஸை போடக்கூடுமே. ஸோ அதுக்குள்ள ஸ்க்ரீன்ஷாட் பண்ணால் எல்லாம் விளங்கி அவங்களோட நேம் தரிசனம் அனுப்பின அவங்களோட நேம் மேலே அந்த சார்ஜ் காட்டக்கூடிய அதெல்லாம் விளங்கி இந்த க்ரொப் பண்ணிச்சுக்கு அதுலேயும் போயிட்டு எங்களுக்கு க்ரொப் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. இதெல்லாம் செஞ்ச பிறகு கீழே பாருங்க, சொல்லி கீழே எல்லாம் சொக்க எங்கேயும் வெயிட், இது நான் மேலே கோடனுக்கு இருந்துச்சு, அது வந்துட்டு மியூசிக். நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ண ஆட்டோவாகவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மியூசிக்கை தான் அந்த இதந்தி அது ஆட்டோவா ஹெட் ஆகியது. அந்த மியூசிக் ஓகே இருந்தால் எங்களுக்கு அதையே வச்சிடலாம். அப்படி இல்லாட்டி அந்த அதை டச் பண்ணால் நிறைய மியூசிக் பாரு, எங்களுக்கு தேவையான மியூசிக்களை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு இப்போ நாங்கள் இதெல்லாம் செஞ்ச போகிறோம், மியூசிக் எல்லாம் மாற்றி டெக்ஸ்ட் எல்லாம் போட்டு க்ரொப் எல்லாம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இருந்துச்சு, நெக்ஸ்ட்டை கொடுத்தால் இப்படி வரும். சரியா, ஃபோட்டோவாக இருந்தால் எப்படி வரும், வீடியோவாக இருந்தாலும் நார்மலாக இப்படி தான் வரும். ஸோ நீங்கள் இங்கே டைப் பண்ணணும் கட்டாயம். சும்மா அந்த இதுதான் மெயினான பார்ட். எதுக்கண்டால் சில பேர் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு சும்மா ஒரு வீடியோவை அப்படி அப்லோட் பண்ணால் உங்களோட வீடியோ வந்துட்டு ரீச் ஆகியும் இல்லை, அடுத்து அதே டைம் உங்களுக்கு நிறைய தெரியாத கஸ்டமர்ஸ் வரும் இல்லை. பின் எப்படியும் டைப் பண்ணணும்னு சொன்னா பாருங்க, நான் ஃபார் எக்ஸாம்பிள் டைப் பண்ணிச்சு, இதெல்லாம் நான் அதில் வச்சு டைப் பண்ணது. இப்போ நீங்கள் ஒரு ரிஷி ஆயிலை பற்றி போடி என்று சொன்னால் ரிஷி ஆயிலில் கெட்லாக் புக் இருந்துச்சு, அதில் தமிழ் இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜாலையும் அதை பற்றி போட்டுருச்சுமே. அதை நான் எடுத்து டைப் பண்ணி இங்கே போடி ஃபஸ்ட்டுக்கு மேலேக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்டை டைப் பண்ணிட்டு கீழே அதை பார்த்து நெக்ஸ்ட் அதாவது எந்தையும் சொல்லியே டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணுங்க. டைப் பண்ண பிறகு பாருங்க இதெல்லாம் அதில் வச்சு டைப் பண்ணி சில பேர் இதில் வந்துட்டு சோம்பரை ஆகிடு. ஏண்டா ஒரு போஸ்ட் நாங்கள் அப்லோட் பண்ண போனால் கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேலே போகிறேன். ஓகே, இப்போ டைப் பண்ணிட்டு கீழே ஆர்டர் 2 போட்டு என்னோட நம்பரை போட்டு ப்ராக்கெட்டில் வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்து இப்போ ஹேஷ்டேக் பண்ணி பாருங்க. ஹேஷ்டேக் பண்ணி எல்லாம் டைப் பண்ணி ஒழிஞ்ச போகிற இப்படி வர இப்படி வந்த பிறகு
வெயிட். இப்ப ரெண்டாவது இதுல இருந்துச்சு எவ்ரி ஒன் கேன் வியூ திஸ் போஸ்ட். அதை கிளிக் பண்ணா இப்படி வர அது ஏன்டா இப்ப நான் போடி போஸ்ட இப்ப நாங்க ஃபாலோ பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இதுல ஆக்கள் அவங்க மட்டுமா பார்க்கணும், இல்லாட்டி எல்லாரும் பார்க்கணுமா, இல்லாட்டி நாங்க மட்டுமா எங்களோட போஸ்ட்டை பார்க்கணும் அந்த ஆப்ஷன் கேட்கி. இப்ப நாங்க பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிய சுட்டியோ ஓகே சாரி. இப்போ அதை கிளிக் பண்ணால் இப்படி வேறு. இப்போ நாங்கள் பிஸ்னஸ்க்காக இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணினால எங்களோட போஸ்ட்டை நிறைய பேர் பார்த்தா தான் எங்களுக்கு அதில் ஆர்டர்ஸோ ரெக்ரூட்மெண்ட்டோ வரேனா. ஸோ நாங்கள் எவ்ரி ஒன்னே கொடுத்து தான் போஸ்ட்டை அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை எவ்ரி ஒன்னு கொடுத்துக்கொள்ளணும். அடுத்தது ரெண்டாவது இங்கே மோர் ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இப்படி வர இது அந்த எல்லாருக்குமே கமெண்ட் பண்ண இயலுமா அந்த மாதிரி ஆப்ஷன்கள் வர. நான் எல்லாமே ஆஃப் பண்ணி தான் வச்சிச்சு. ஏன் ரீசன் இருந்துச்சுன்னா நான் அக்கௌண்ட் திறந்த புதுசில கமெண்ட் பண்ணதுக்கு எல்லாரையும் வச்சிருந்தேன். ஓகேவா, ஏதாவது சரி ப்ரொடக்ட் தேவையாலும் ப்ரைஸ் எந்தேன் அப்படி எல்லாம் கேட்கியே, அப்படி எல்லாரும் கேட்கட்டும் அப்படி வேண்டிய மாதிரி எல்லாருக்கும் கமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷனை கொடுத்து வச்சிருந்தேன். ஆனால் இப்படி குடிக்கிறதால எங்கே நடக்கேன்னு சொன்னா எபெக்ஸோட எல்லாம் செய்தே அடுத்த டீம் மெம்பர்ஸ் ஒரு கஸ்டமர் செட் பாக்ஸில் ப்ரைஸ் கேட்க போல நாங்கள் எங்களோட டீம் எங்களோட லீடர்ஸ் சொல்லிச்சு கம்பெனி ப்ரைஸ் தான் சேல் பண்ணணும். அதாவது அந்த கஸ்டமரை சேல் பண்ணக்கூடிய ப்ரைஸ் அதுதான் கஸ்டமரை சேல் பண்ணணும், குறைச்சி கொடுக்கப்படாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருச்சு. அப்போ நாங்கள் வந்துட்டாங்கன்னா எங்களோட ப்ரைஸை தான் சொல்லி அப்படி செல்ல போல அடுத்த டீம் ஆட்கள் அந்த கஸ்டமரோட மெசேஜ் பார்க்க போல அவங்கள கண்டெக்ட் பண்ணி நான் இதை விட குறைச்சி தாரேன், இவங்க இந்த ப்ரைஸ் இருந்துச்சுன்னா நான் இதை விட உங்களுக்கு குறைச்சி தாரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரைவேட்டாக கான்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணிய சில கூட்டம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அது மறைமுகமாக செய்ய சில பேர். ஆனால் இன்னும் ஒரு சில பேர் எப்படின்னா அந்த கமெண்ட்லேயே டைப் பண்ணியே இப்போ நாங்கள் ஒருத்தங்க ரிஷுவல் கேட்டுன்னு வச்சோமே அதோட கஸ்டமர் ப்ரைஸ் எந்தியன் 1570 இப்போ ஒருத்தங்க ப்ரைஸ் எந்தின்னு கேட்கக்கோல நாங்கள் 1570 ப்ரைஸை சொல்லியே அதில் இன்னொரு கூட்டம் எங்கன்னா 1200 ஆக்கிடுச்சு 1200 ஆக்கிடுச்சு அவங்களோட அந்த லோ பட்ஜெட்டில் திங்ஸை பல்காக ஆர்டர்ஸ் பாயிண்ட்ஸுக்காக வேண்டி ஆர்டர்ஸ் போட்டு எடுத்து அப்படி செல் பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரியான கமெண்ட்ல சொல்லியே. ஸோ இது ஆஃப் பண்ணி வச்சுட்டா எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஒன்றும் பாருல்லே. அதனால நான் அதை ஆஃப் பண்ணித்தான் போஸ்ட்டுகளை அப்லோட் பண்ணியது. ஓகே, ஸோ இவ்வளோ தான். அடுத்தது இதெல்லாம் பூரா போஸ்ட் ஆப்ஷன் இருந்துச்சு. அதை நாங்கள் கிளிக் பண்ணால் போஸ்ட் போட்டு பட்டுதிய போஸ்ட் போட்ட பிறகு இப்படித்தான் வருது. ஓகே, ஸோ இதுதான் டிக்டாக்ல போஸ்டோ வீடியோவோ எதுவாக இருந்தாலும் அப்லோட் பண்ணிய மெத்தட். இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. நான் அதை செல்லி ஆயிட்டான். இப்போ எங்கடா லீடர்ஸ் எங்களை காட்டி தரது ப்ரைஸை குறைச்சி சேல் பண்ணப்படாது. இப்போ என்னாட்டே நானும் அப்படித்தான் தரிசன ப்ரைஸை குறைச்சி கேட்டால் இப்போ ஒரு ரிச்சுவல் நாங்கள் அந்த ப்ரைஸை சேல் பண்ணக்கோல குறைச்சி தாங்கி ஒரு 4-5 பாட்டில் அடிக்க இந்த மாதிரி அவங்க செல்லக்கோல நான் அவங்கள ஜாயின் ஆகி வேங்க சொல்லியே நீங்கள் ஜாயின் ஆகினா இன்னும் உங்களுக்கு ப்ரைஸ் குறைவா கிடைச்சிய அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள ஜாயின் ஆகியே திங்ஸ் வேங்குவோம் அப்படின்னு சொல்லிடுறீங்க குறைச்சி கேட்க ஆட்களுக்கு. ஸோ இப்படிதான் வீடியோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணியது. இது கிளியரா? செக் பாக்ஸில் போடுங்க. கிளியரா? நான் அடுத்த டாபிக் போகிறேன். இப்போ நாங்கள் டிக்டாக்லேயோ எஃபிலோ எதுல இருந்தாலும் ஒரு போஸ்ட் போடக்கொள்ள கொஞ்சம் டைம் எடுக்கியதான். ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் நீங்கள் போட்டு வந்தாலே எப்படியுமே நீ ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2-3 கிழமை போடக்கிட்ட கஸ்டமர் வர தொடங்கி. ஆனால் ஒரு சில பேர் ஒரு 2-3 போஸ்ட்டை போடிய
அதுவும் சும்மா ரெண்டே தேவை. அவங்களோட அக்கௌண்ட்டை போயிட்டு பார்த்தாலே ஒரு ஜாய் ஊத்த குப்பையை போயிட்டு பாக்கிய மாதிரி. அந்த அக்கௌண்ட்டை வந்து அழகா நான் ஹேஷ்டேக் பத்தி கருத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியேன். அக்கௌண்ட்டை வந்து அழகா வந்து அவங்க ரன் பண்ணிடல. அக்கௌண்ட் அழகா இருந்தா தான் வேற இருந்தாலும் போயிட்டு வேங்கத்துக்கோ இல்லாட்டி அதை பத்தி பேசுறதுக்கோ அவங்களுக்கு தூணி. ஏன்னா அதனால வந்துட்டு அக்கௌண்ட்ல ஒழுங்கா ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் தான், ஒரு கிழமைக்கு ஒரு ப்ராடக்ட் போடணும்னாலும் ப்ராப்ளம் இல்லை. அது அழகா கொஞ்சம் டைம் எடுத்து போடணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யறதுனால ஒரு அரை ஹவர் எடுக்கும். அதனால கொஞ்சம் நீங்கள் நைட் டைம் அந்த மாதிரி டைம்ல மிச்சமே ட்ரை வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்லோட் பண்ண ஓகே சாரி. இப்போ நீங்க இப்படி அப்லோட் பண்ணால் ஒரு 1 மந்த் கழிச்சு பார்க்கக்குள்ள உங்களோட அழகான போஸ்ட் தான் இருக்கும் இல்லைங்கண்ணா. ஸோ இந்த மாதிரி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்த நாங்கள் டாபிக்கு போவோம். எல்லாருக்கும் கிளியர் தானே? எல்லாரும் எஸ் வந்து போட்டுருச்சு. ஸோ அடுத்த இதுக்கு போகிறேன். ஓகே, ஹேஷ்டேக் இது வந்துட்டு மிச்சமே முக்கியமான ஒரு டாபிக் தான் சொல்லியே. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகல, வீடியோவோ ஃபோட்டோவோ அப்லோட் பண்ண போகக்குள்ள சும்மா ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணி விடியும். அது அழகா டைப் பண்ணியதோ ஹேஷ்டேக் பண்ணியதோ இல்லை. இப்போ நான் உங்களோட எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இந்த செஷன்ல வந்துட்டு தாரு சரி எஃபிலேயோ டிக்டாக்லேயோ ஏதாச்சும் ஒரு திங்ஸை பார்த்து ஆர்டர் பண்ணி நஃபராக இருந்துச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் எஃபிஏ டிக்டாக் எடுத்துக்கோன்னா நீங்கள் அதில் ஒரு நோட் புக்கோ இல்லாட்டி ஷல்வாரோ ஏதாச்சும் ஒரு திங்ஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணி அதை பார்த்து வேங்கக்கூடிய நபர்கள் இருந்துச்சா? இருந்தா எஸ் போடுங்க செக் பாக்ஸ்ல. நிறைய பேர் எஸ் போடு. ஃபார் அலி எக்ஸ்பிரஸையும் எடுத்துக்கொள்ளையிலும். அலி எக்ஸ்பிரஸ் அடுத்தது டராஸ், இந்த எல்லா ஆப்ஸையுமே எங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும். இப்போ நாங்கள் ஒரு திங்ஸ் டைப் பண்ண உடனே நோட் புக்குண்டோ ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நாங்கள் டைப் பண்ண உடனே அதையே எங்களோட முன்னுக்கு வந்து நிச்சு. அது நான் டைப் பண்ண டாபிக் சார்ந்த விஷயங்கள் முன்னுக்கு வந்து நிச்சயம் சொன்னால் அவங்களே அந்த ப்ராடக்டை போடக்கிட்ட டிஸ்கிரிப்ஷன்ல ஹேஷ்டேக் பண்ணி. ஹேஷ்டேக் வந்துட்டு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஹேஷ்டேக் பண்ணினா தான் இப்போ ஒருத்தங்க ஃபார் எக்ஸாம்பிள் வச்சோமே, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு வெயிட் கெயின் ப்ராடக்டை வெயிட் கெயினோ வெயிட் லாஸோ ப்ராடக்டை அப்லோட் பண்ணியே நீங்கள் ஹேஷ்டேக் பண்ணியே எப்படின்னு ஹேஷ்டேக் பண்ணியே இப்படி சில பேர் ஹேஷ்டேக் பண்ணியே வந்துட்டு ஸ்பேஷுடியல் இந்த மாதிரியே டைப் பண்ணணும் இல்லைங்கண்ணா. ஹேஷ் போட்டு இந்த மாதிரி டைப் பண்ணணும். இந்த மாதிரி டைப் பண்ணாதான் அது ஹேஷ்டேக்காக போயிட்டு முடியுது. ஓகே, இப்போ நான் ஹேஷ்டேக் பண்ணி எபெக்சோலா ப்ராடக்ட், ஹெல்த்லி லைஃப், நேச்சுரல் ப்ராடக்ட், ஹேர்பல் ப்ராடக்ட், அடுத்தது நேச்சுரல் வெயிட் கெயின் டிப்ஸ், அந்த மாதிரியான இதுகளை டைப் பண்ணி இப்படி டைப் பண்ண போல இப்போ வெயிட் கெயின் பண்ணணும்னு நினச்ச ஆட்கள் அதை சர்ச் பண்ணியே எஃபிலேயோ டிக்டாக்லையோ சர்ச் பண்ணக்கிட்ட நீங்கள் ஹேஷ்டேக் பண்ணி போட்டிச்சியது அவங்க சர்ச் பண்ணியதும் ஒரே டாபிக் சார்ந்ததா இருந்தால், இப்போ வெயிட் கெயின் ஒருத்தங்க சர்ச் பண்ணியதா இருந்தால் வெயிட் கெயின் ப்ராடக்ட்னு சர்ச் பண்ணி அப்படி சர்ச் பண்ண போல நீங்கள் கேர்ள்ஸ் சாரி நியூட்ரிஷேக்கும் பிரிட்டானியா சப்ளிமெண்ட்டும் அப்லோட் பண்ண போல அதில் வெயிட் கெயின் ப்ராடக்ட் நேச்சுரல் வெயிட் கெயின் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி ஹேஷ்டேக் பண்ணி நஃபராக இருந்தால் உங்களோட ப்ராடக்ட்டும் அவங்களோட
அவங்க சர்ச் பண்ணியதுல முன்னுக்கு போயிட்டு நிச்சிய ஏ அவங்க சர்ச் பண்ணிய டாபிக்கும் நீங்க போட்ட டாபிக்கும் உண்டு விளங்கினா. இதுதான் ஹேஷ்டேக் வந்து உண்மைக்குமே இம்பார்ட்டன்டான விஷயம். இப்ப எல்லாருக்கும் தெரியுமா உடனே எல்லாரும் சர்ச் பண்ண போறா இல்லையே. ப்ராடக்ட் தான் சர்ச் பண்ண, அதனால வந்துட்டு நீங்க என்ன ப்ராடக்ட் போட்டாலும் ஹேஷ்டேக் பண்ணி விடுங்க. ஸோ ஹேஷ்டேக் பண்ண தான் நான் நியூ மெம்பர்ஸ்க்கு வந்து உங்களோட போஸ்ட் வந்துட்டு ரீச் ஆகிய. ஸோ இது கிளியரா? ஹேஷ்டேக்ல ஏதாச்சும் டவுட் இருச்சா? மிஸ்டர் அத்தன்டி நோண்டு போட்டுருச்சு, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. இல்ல டவுட் இருந்துச்சு கேட்டேன், அதான் நோன்னு போட்டேன். ஓகே, எல்லாருக்கும் இது இப்போ ஹேஷ்டேக் பண்ணி கிளியர். ஓகே, அடுத்து இன்னொன்று இது என்னன்னா, இப்போ நாங்கள் ஒரு தரம் எப்போச்சும் ஹேஷ்டேக் பண்ணால் நாங்கள் ஹேஷை கிளிக் பண்ணக்குள்ளே நாங்கள் ஹேஷ்டேக் பண்ண விஷயம் முன்னுக்கு வந்துடுங்க. நாங்கள் மறுகாம டைப் பண்ணணும் இல்லை, ஒரு விஷயத்தை ஒருக்க தான் டைப் பண்ணணும். ஓகே ஓகே, நான் அடுத்த டாபிக்கு போவோம். அடுத்து சேவ். நான் ஃபர்ஸ்ட்டுக்கே மீட்டிங் ஸ்டார்ட்லேயே அந்த சேவ் வண்டி ஆப்ஷனை காட்டினேன். அந்த சேவ் வந்துன்னு சொன்னால் நாங்கள் ஏதாச்சும் வீடியோ பார்த்தால் சேவ் பண்ணி மோட்டிவேஷன் வீடியோஸ் இப்போ குரூப்புக்கு நாங்கள் எவ்ரி மார்னிங் வந்து மோட்டிவேஷனான வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னே டிக்டாக்ல வரேன். நான் அதை எப்படி எடுக்கணும்னு காட்டி தாரேன். இப்போ சர்ச் பண்ண போல அந்த வீடியோ எல்லாத்தையுமே எங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடலாம். மெமரி ஃபுல்லாக இருந்துச்சுமே, ஏதாச்சும் ஒரு ரீசன் இருந்துச்சுமே. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மோட்டிவேஷன் சாங்ஸை பார்த்தாலும் அதில் பேக்ரவுண்ட் மியூசிக் எங்களுக்கு தேவையானதாக இருந்தால் இப்போ நாங்கள் ப்ராடக்ட் அப்டேட் பண்ணேன், இப்போ அதுக்கு மியூசிக்குகள் தேவையானதாக இருந்தால் நாங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கொள்ளும். சேவ் பண்ண போல் அது எங்களோட ஃபோனுக்கு இல்லை அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிய. இப்படி சேவ் பண்ணிதால ஃபோனில் மெமரி எதுவும் ஃபுல் ஆகியல, அக்கௌண்ட்டில் வந்துட்டு சேவ் ஆகிய. அக்கௌண்ட்டில் சேவ் ஆக கொள்ள எங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே போனோன்னே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் மாறும். அதில் அந்த சேவ் அந்த சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஐக்கான் இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணால் நாங்கள் சேவ் பண்ணி இருச்சிய எல்லா வீடியோஸுமே மாறேன். நான் சும்மா சேவ் பண்ணி வச்சிருச்சு அதெல்லாம் காட்டியே. சரியா, இதான் வந்து சேவ் பண்ணி ஆப்ஷன். 3ஆவதுக்கு இருச்சு, வேணும்டா மார்க் பண்ணியும் காட்டி வச்சு தான் சேவ் பண்ணி கிளியர்ன்னு நினைச்சிய. ஓகே, இப்போ சேவ் பண்ணி எதுவும் கிளியர் தானே? ஓகே, ஓகே. அடுத்த இன்பாக்ஸ் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நீங்கள் நிறைய பேரை ஃபாலோ பண்ணணும். நிறைய பேரை ஃபாலோ பண்ணி அவங்களும் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நிறைய அந்த இப்போ நாங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு கண்டெக்ட் கிடைச்சியே, நாங்கள் ஒருத்தவங்களோட மெசேஜ் பண்ண போக்கோல கண்டெக்ட் காட்டியே, அதை பார்க்க இன்பாக்ஸ்லேயும் காட்டியே. இதில் ஆனால் அவங்களோட நம்பர் போகிறல்ல, நீங்கள் எப்படியுமே முன்னே கொடுத்துருச்சுமே, போனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் நிறைய மெம்பர்ஸ் வர. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரையிலும் இப்போ எங்களுக்கு டிக்டாக்ல தாரண்டே தெரியாத மெம்பர்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஏதாச்சும் தேவையில்லாத மெசேஜ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நாங்கள் என்டீன் பண்ணி நீங்கள் கேட்கலாம், அதுக்குரிய ஆப்ஷனும் இருந்துச்சு. இப்போ நான் இது எங்களோட தம்பி இதை செக் நான் அதை கிளிக் பண்ணி காட்டிச்சு. இது இப்படி போனால் இந்த மாதிரி தான் செக் பண்ணதுக்கு வர. இது மெசேஜ் பண்ணிடும் அந்த எங்கே மெசேஜ் பண்ணேலும். அடுத்து இது மைக் பார்க்குருச்சு, இதை நெசிக்கினால் வாய்ஸ் நோட் போடலும். இது வந்துட்டு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணலும். இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இருந்துச்சுவாக்கு அதுலேயுமே ஆப்ஷன் இருந்துச்சு. சரியா, ஸோ சும்மா வச்சோம். இப்போ தேவையில்லாத மெசேஜஸ் உங்களுக்கு வரதா இருந்தால் இப்போ மேலே கீரியை சொல்லித்தர சில ஆட்கள் இதெல்லாம் காட்டி பாருங்க, மேலே 3 டொட்ஸாக்கு போட்டு காட்டிச்சு. அதை கிளிக் பண்ணினால் இப்படி ஆப்ஷன் வர. சரியா, இப்படி ஆப்ஷன் வந்தால் இது இதில் இருந்துச்சு பிளாக் பண்ணி, இது பிளாக் பண்ணால் அவனோட மெசேஜஸ் உங்களுக்கு வராத வாக்கா இது பிளாக் பண்ணுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பிளாக் பண்ணியே நஃபர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் எங்களோட தம்பியை பிளாக் பண்ணேன்னு சொன்னால்
அவருக்கு என் ஐடியை பார்க்கல, என் ஐடியில் என்னென்ன நான் போஸ்ட் போடியது ஒன்றுமே அவளுக்கு பார்க்கல. இது அவங்களுக்கு இப்படியும் யூஸ் பண்ணி கொள்ளையிலும். இப்போ எபெக்ஸோட செய்த வேற டீம் நபர்கள் உங்களோட போஸ்டர்களை வேண்டியதோ இல்லாட்டி உங்களோட ஐடியில வந்து அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணி நபர்கள் இருந்தாலோ அவங்களோட ஐடிக்குள்ள போயிட்டு நீங்க அவங்களோட ஐடியை பிளாக் பண்ணி விட்டுடுவோம். பிளாக் பண்ணா அவங்களோட ஐடியா அவங்களுக்கு பார்க்கல. இப்போ நாங்கள் வாட்ஸ்அப்ல போனால் அந்த ஒரு பிளாங்கா காட்டி எங்களோட ப்ரொஃபைல் எங்களோட எதுவுமே காட்டாத மாதிரி அதை பார்க்க தான் டிக்டாக்லேயும் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு விடையிலும். அடுத்தது இப்போ டிக்டாக்ல நாங்கள் போன உடனே ஹோம்ல மேலுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டி ஓகே. இப்போ இதில் வந்துட்டு ஃபெஸ்டிகேட்டி சர்ச் பண்ணி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணால் எங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் தேவையானாலோ ஏதாச்சும் மியூசிக் தேவையானாலோ அதை கிளிக் பண்ணி டைப் பண்ணால் சரி. இப்போ நான் யூடியூப்ல எப்படி வீடியோஸ் சர்ச் பண்ணி அதை வைக்கத்தேன். இதில் டைப் பண்ணால் மோட்டிவேஷன் வீடியோ இல்லாட்டி மோட்டிவேஷன் தமிழ் ஸ்டேட்டஸ் அடித்தாலோ எந்த அடித்தாலோ அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிடலும். நாங்கள் தேவையானதை சர்ச் பண்ணி பார்க்கவும் மேலும் சரியா. அடுத்தது வந்துட்டு இப்போ நாங்கள் அந்த டிக்டாக் அக்கௌண்ட்ல போகிறேன். அக்கௌண்ட்ல போன உடனே ஃபார் யூ ஒன்று ஹாட்டி நிறைய வீடியோஸ் வரும். அதில் எந்த வீடியோஸ் வாரண்டு சொன்னால் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டிக்டாக்ல ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய வீடியோஸும் அதோட நாங்கள் எந்த வீடியோஸ் சம்மந்தமாக பார்க்கியோ அது சம்மந்தமான வீடியோஸும் தான் வர. சில பேருக்கு டிக்டாக் ஓப்பன் பண்ணலக்கே சும்மா தேவையில்லாத வீடியோஸ் தான் ஃபஸ்ட்டு முன்னுக்கு வரேன். ஆனால் நாங்கள் வேறு வீடியோஸ் பார்க்கக்கூட அந்த வீடியோ இல்லாமல் போயிடுது. ஒரு டைமுக்கு எந்த டிக்டாக் அக்கௌண்ட்ல போனால் மோட்டிவேஷன் வீடியோ வர, ஒரு டைமுக்கு கார்ட்டூன் வீடியோ தான் வர. ஏன்னா என்னோட தங்கச்சி என் அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு கார்ட்டூன் பார்த்து கார்ட்டூன் வீடியோ மட்டும்தான் வர மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் நாங்கள் எது சார்ந்த டாபிக் பார்க்கியோ அது சார்ந்த டாபிக் சம்மந்தமான வீடியோஸ் தான் அந்த ஃபோர் யூவில் வந்துட்டு எங்களுக்கு முன்னுக்கு தாரு. ஓகே, ஸோ பயப்படவும் தேவையில்லை. அடுத்தது வந்துட்டு ஃபாலோவிங்னு ஹாட்டிய அது வந்துட்டு அதுமே வீடியோஸ் வர்றதுதான். நாங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களோட போஸ்ட் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு அதில் பார்த்துக்கொள்ளும். அதை கிளிக் பண்ணால் நாங்கள் ஃபாலோ பண்ணியவங்களோட வீடியோஸும் ஃபோட்டோஸ் போஸ்ட் அது வந்துட்டு வந்து போலும். ஓகே, அடுத்தது ரீபோஸ்ட். ரீபோஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இப்போ நான் வீடியோலேயே ஆட்டிச்சோம். இப்போ எங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போனால் இந்த மாதிரி ஆப்ஷன் இச்சு மேலே காட்டிடுச்சு. அதுதான் ரீபோஸ்ட். இப்போ ரீபோஸ்ட் இருந்துச்சுன்னா இப்போ நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி இப்போ ப்ராடக்ட் பற்றின வீடியோஸ் அப்லோட் பண்ணினால் இப்போ எங்களோட ஃபேமிலியிலேயோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ்லேயோ ஏதாவது சரி டிக்டாக் யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க செலிப்ரிட்டியாக இருக்கலாம் இல்லாட்டி அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுகள் இருந்தால் அந்த அக்கௌண்ட் எடுத்து உங்களோட வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணி விடலாம். நான் மிச்சமே என் தம்பியோட ஃபோனில் செய்தேன். இப்போ என் அக்கௌண்ட் அடித்து அவர் ஃபோனை வச்சுட்டு எனக்கு நான் அவர்கிட்ட ஃபோன் எடுத்து என் அக்கௌண்ட்டை சர்ச் பண்ணி என் வீடியோ எல்லாமே நான் ரீபோஸ்ட் பண்ணி விட்டுடுவேன். இப்போ ரீபோஸ்ட் பண்ணிட்டால் எந்த நடக்குன்னு சொன்னால் இப்போ நாங்கள் போடி வீடியோ இருந்துச்சு அவங்க ரீபோஸ்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு விளங்கியோக சொல்லணும்னு சொன்னால் இப்போ நான் உங்களோட அக்கௌண்ட்குள்ளே ஜாயின் ஆகி உங்களோட வீடியோ இருந்துச்சு நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ ரீபோஸ்ட் பண்ணால் என்ன ஃபாலோ பண்ணியவங்க நான் ஃபாலோ பண்ணியவங்களுக்கு அந்த வீடியோ முன்னுக்கு போயிட்டு புளிய இல்லைங்கண்ணா. இதுதான் ரீபோஸ்ட்னு சொல்லியே. இதுவுமே மெயினான ஒரு விஷயம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் எப்படின்னு ட்ரை பண்ணி சொன்னால் டிக்டாக்ல இருந்துச்சு. இப்போ நான் பிஸ்னஸோ கஸ்டமரோ பேசிட்டு நான் சொல்லி ஏதாச்சும் ஒரு வீடியோ ரீபோஸ்ட் பண்ணுங்க நானும் உங்களோட வீடியோ ரீபோஸ்ட் பண்ணியேன் சரி சொல்லி டிக்டாக்ல சில லூஸுகள் வர எனக்கு லைக் பண்ணுவோம் நான் உங்களோட அக்கௌண்ட் லைக் பண்ணியேன் நீங்கள் எந்த வீடியோஸை ரீபோஸ்ட் பண்ணுவோம் நானும் உங்களோட வீடியோஸை ரீபோஸ்ட் பண்ணியேன் அப்படின்னு சொல்லி அப்படி செய்யக்கூட நான் பண்ணிட்டுருவேன் இல்லைங்கண்ணா. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்களோட இதுக்கு முன்னுக்கும் போயிட்டு தண்டி இப்போ நாங்கள் அந்த பூஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருந்துச்சு அந்த மாதிரில நார்மலான சொல்லிடும் என்னை பொறுத்த வரைக்கும் சரியா. ஸோ இதான் ரீபோஸ்ட் ஆப்ஷன். இல்லை நான் சொன்னேன் இப்போ டிக்டாக் வளமையாக யூஸ் பண்ணியே டிக்டாக் யூஸ் பண்ணியவங்க அந்த லைக்ஸையும் ஃபாலோவர்ஸையும் கூட்டிக் கொள்ளத்தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸும் முடியும் லைக்ஸும் முடியும். இப்போ நான் ஐடி ஓப்பன் பண்ண போயிட்டு நிறைய மெம்பர்ஸ் இன்பாக்ஸ் வர வந்து ஏன்னா அந்த 13K லைக்ஸ் மாதிரி வந்துருச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல எல்லாம் கமெண்ட் பண்ணி அந்த வீடியோவில் நான் ப்ரைவேட்டே போட்டுட்டேன். கமெண்ட் பண்ணி எனக்கு லைக் பண்ணி என் ஐடிக்குள்ளே லைக் பண்ணி நான் லைக் பண்ணி அப்படி
சில பேர் சொல்லி நான் அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா தந்தேன். ஸோ அடுத்தது ஓகே, அடுத்தது இப்போ இது எனக்கு என்ன சொன்னால் இது எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். இப்போ நான் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் அவங்களோட ப்ரொஃபைல் கிட்ட இந்த மாதிரி ப்ளஸ் மார்க் போட்டு காட்டியேன். ஃபாலோ பண்ணால் அது ஹார்ட்டி இல்லை, அதை கிளிக் பண்ணால் தான் ஃபாலோ ஆகிது. அடுத்து அந்த ஹார்ட் ஒயிட் கலர் ஹார்ட் காட்டினா நாங்கள் லைக் பண்ணிடலாதது தான் ஒயிட் கலர் ஹார்ட் காட்டியது. அதை கிளிக் பண்ணி நாங்கள் லைக் பண்ண வீடியோஸ்க்கு அந்த ஹார்ட்டுமே ரெட்டாக மாறிடுது. அடுத்து இது கமெண்ட் பண்ணியது. ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு நான் செய்யக்கூடியது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுமென்னு நம்பிய வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா? இப்போ டிக்டாக் இன்னும் ஓப்பன் பண்ணி இல்லாதவங்களும் ஓப்பன் பண்ணிருச்சு, இவங்களும் கொஞ்சம் இப்போ வளமையாக நாங்கள் சண்டே ஆகினா ரெக்ரூட்மெண்ட்டுக்கே ட்ரை பண்ணி நான்டா இப்போ ரெக்ரூட்மெண்ட்டு பெருசாக ட்ரை பண்ணியில டிக்டாக்ல தான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியேன். ஏன்டால் இப்போ நான் அப்லோட் பண்ணி ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 to 4 வீக்ஸ் அப்லோட் பண்ணேன். அப்போ கொஞ்ச நாள் அப்லோட் பண்ண கிடைச்சிடல. ஆனால் அப்லோட் பண்ண கிடைச்சாத டைம் எனக்கு நிறைய பேர் இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதாவது வாட்ஸ்அப்பில் நான் அவங்களோட நம்பரை நான் டிக்டாக்ல பார்த்து வந்தேன், எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போதான் விளங்கினேன் இப்போ நான் ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக செஞ்சால் தான் சக்ஸஸ் ஆகிடுது. சும்மா அந்த தேவை செஞ்சுட்டு சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லி உடியாட்டத்தில் வேணும்டா அந்த சக்ஸஸ் எண்டிய எடுத்து போகிற ஒரு கட்டமும் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் டிக்டாக்ல இதண்டியது. இதையும் தாண்டி அந்த பூஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதை பற்றி எனக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? தெரியாமல் எனக்கு உங்களுக்கு செல்லையில் வேண்டாம், அதெல்லாம் வந்துட்டு எங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொடுத்து தான் பூஸ்ட் பண்ணணும். ஸோ இன்னும் தெரிஞ்ச நபர்கிட்ட போயிட்டு கேட்டு உங்களோட வீடியோஸை பூஸ்ட் பண்ணி கொள்ளையிடும். ஓகே, ஸோ ஒரு டவுட்டும் இல்லை. ரெக்கார்டிங் தாரேன், ரெக்கார்ட் போட்டுருச்சு. நான் ரெக்கார்டிங்கையும் குரூப்பில் போட்டுடுவேன். ஓகே, இந்த இது மீட்டிங் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃபீட்பேக்ஸை செக் பாக்ஸில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சது எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணி பண்ணுறேன். ப்ரைஸ் வந்துட்டு குறைச்சி குடிக்கிறது வந்துட்டு இப்படி தான். இப்போ கம்பெனியாலே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருச்சு ப்ரைஸை. இப்போ கஸ்டமருக்கு சேல் பண்ணி ப்ரைஸு தான் நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கணும். நாங்கள் குறைச்சி கொடுக்கக்கோல இன்னொருத்தங்க இப்போ சேல்ஸை மட்டுமே நம்பி வரவங்க டீம் டெவலப் தேவையில்லை, ப்ராடக்டை சேல் பண்ணி அந்த இமீடியட் ப்ராஃபிட்டில் வர லாபமே போதுமென்று சேல் பண்ணி நபர்களும் பாதித்தபடியே இல்லைங்களா. இப்போ நாங்கள் ஒரு விஷயம் ஒரு பிஸ்னஸ் செய்கிறதா இருந்தால் இன்னொரு நபர் பாதிச்சாமல் இருக்கணும் எந்த வகையிலும். அப்படி பாதிச்சால் அது எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில நாங்களும் அந்த விஷயத்தால பாதிச்ச மாதிரி அமையுது. அதனால இன்றைக்கு அவங்க அந்த மாதிரி ப்ரைஸை குறைச்சி கொடுத்தால் அது ஃபியூச்சர்ல அவங்களுக்குமே ஒரு கெட்ட பேரும் மாறும். ஓகே, கம்பெனியில் மாட்டினா ஐடியையும் பிளாக் பண்ணிய இந்த அவங்களுக்குமே கெட்ட பேராக மாறும். நான் எந்த டீமுக்கு சொல்லியே ப்ரைஸை குறைச்சி கொடுக்க வேணாம். இப்போ நீங்கள் சேல் பண்ணக்கோல உங்களோட கஸ்டமர் உங்களை கட்டாயப்படுத்தி ப்ரைஸை குறைச்சி கேட்டால் என்னக்கிட்ட கேட்டால் நான் தீமா செய்தேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு என்னக்கிட்ட வேங்கினால் இந்த ப்ரைஸ் நீங்கள் வேணும்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி வேங்குங்க, எனக்கு அது இல்லாமல் குறைச்சி தரையில ரூல்ஸை மீறினா எனக்கு தான் ப்ராப்ளம் ஆகின்னு சொல்லி நான் அவங்கள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகிடுச்சு. சும்மா இது இப்போ நீங்கள் லீடர்ஸ்ட பேச்சை கேட்காம நீங்கள் குறைச்சி கஸ்டமருக்கு திங்ஸை சேல் பண்ணால் அந்த கஸ்டமர் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டாக யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி குறைச்சி கொடுத்துட்டேன், அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகினாலும் அவங்கள்ட்ட வேங்கின சேம் ப்ரைஸு தான் கம்பெனியில் வேங்க போகிறேன். அதனால நீங்கள் கஸ்டமர் ப்ரைஸு சேல் பண்ணாதான் உங்களோட கஸ்டமர்ஸை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள அந்த ரீசனை சரி சொல்லி எடுக்கலும். வேணுங்கண்ணா
ஓகே இவ்வளோதான். ஜிசாக்கல்லா ஹை மீட்டிங்க்கு ஜாயின் பண்ணதுக்கு. மிஸ்டர் அதை ஏதாச்சும் சொல்லணுமா? இல்ல முஷஃபிரா, ஜஸாக்கல்லா ஹை. அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்தேன். முஷஃபிரா கேளும்போதெரியா அந்த லைவாவே ஒரு வீடியோ அப்படி இல்லாட்டி ஒன்று அப்லோட் பண்ணி காட்டினேன். ஸ்க்ரீன் ஷேர் ட்ரைனிங். பண்ணதுக்கு ஃபோனில் கஷ்டம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணால் மீட்டிங்லேருந்து ஃபோட்டோவாக கட்டாய் படியே. ஓகே, ஜஸாக்கல்லா ஹை. கிளியரா இருந்தேன். நானும் செட் பாக்ஸ்ல மெசேஜ் ரீட் பண்ணிக்கொண்டேன். சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தேன்னா அதை சொல்லிடுங்கன்னு சொல்லி. ஜஸாக்கல்லா ஹை. அடுத்தது முஷஃபிரா, இதுக்கு ரிசல்ட்ஸும் குயிக்கா கிடைச்சி இல்லையா? அப்படியா? பொதுவா ஃபேஸ்புக் எல்லாம் எங்களோட பர்சனல் பிராண்டிங் பண்ணினென்றால் பொதுவா ரிசல்ட்ஸ் குயிக்கா கிடைச்சி இல்லையா அப்படின்னு சொன்னா அவசரமா ஆர்டர்ஸ் கிடைச்சி, அவசரமா ரெக்ரூட்ஸ் கிடைச்சி, அந்த மாதிரி இல்லை தானே. கொஞ்சம் நாங்க தொடர்ச்சியா அப்லோட் பண்ணிக்கொண்டு வரணுமே. ஓ இப்போ நாங்களாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் வேங்க போனாலும் நாங்கள் பார்க்கியேன். கொஞ்ச நாள் ஒரு 1 or 2 weeks ஃபாலோ பண்ணி பார்க்கியேன். இவங்க தொடர்ச்சியாக போஸ்ட் போடியா, அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆயிடுச்சான்னு ஃபாலோ பண்ணியேன். தொடர்ச்சியாக போடக்கிட்ட தான் என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸும் ரெக்ரூட்மெண்ட்டும் வாருது. நான் ஆக்டிவாக இல்லாமல் அந்த அக்கௌண்ட் வச்சால் அதில் வாரது குறைவு தான். ஓகே ஓகே முஷப்பிரா, உண்மையில நானே நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொண்டேன். நான் கூட எபிசோடாக போறதுதான் இந்த டிக்டாக் பேஜ் திறந்தேன். பர்சனலா கூட எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தாரு முஷப்பிரா, இப்படி செய்யணும் சிஸ்டர், அதான் இப்படி செய்யணும்னு சொல்லி. ஸோ உங்களுக்கும் இந்த செஷன் கிளியர் ஆயிருந்துச்சுன்னு சொல்லி நான் நினைச்சேன். ஓகே, ஜஸாக்கல்லா ஹை சிஸ்டர். அதோட இதோட ரெக்கார்ட் இன்ஷால்லா சஃபா சிஸ்டர் உங்களுக்கு குரூப்ல போடி உண்டும். மீட்டிங்ல ஜாயின் ஆயின் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். கட்டாயம் எல்லாரும் ஒரு பேஜ் தொடர்ந்து ரன் பண்ணும் இன்ஷால்லா.